இந்த படத்தோட கூலி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் டீகோட் பண்ண ஒரு கதை தான். என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சத்யராஜ் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட நண்பராக இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது சத்யராஜை கொலை பண்ண அந்த கும்பல் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலையும், அந்த கண்டுபிடிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்களும், நிறையா எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்களும், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தலைவருக்கு எப்படி ஃப்ளாஷ்பேக்கில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ட்ரைலரோட எண்டில் அண்ணன் வச்சிருந்தார்ல லோகேஷன், இந்த தீ படத்தோட ஒரு கண்டினியூட்டி வச்சிருந்தாரு. அந்த தீ படம் இங்கே எப்படி கனெக்ட் ஆகுது, இங்கே எப்படி உபேந்திரா வரார், எப்படி ஷோபின் சாகிர் வரார், எப்படி நாகார்ஜுனா வரார், எப்படி உபேந்திரா வராரு, இவங்களுக்குள்ள என்ன கனெக்டிவ் இருக்குது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, இது எல்சியூவில் வருதா இல்லையா, ரோலெக்ஸ் மாதிரியான ஒரு இம்பாக்ட் அமீர் கான் கொடுக்குறாரா இல்லையா, இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அனிருத் எப்படிலாம் விளாண்டுருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன் லைனு, ஃபுல் லைனு, அவுட் லைன் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற 14,400 பேரில் எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. அதாவது ஆடியோ லான்ச்சில் தலைவர் சொன்னார், இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட் பாடி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெட் பாடி வேறு யாரும் கிடையாது, நம்ம சத்யராஜ் தான். சத்யராஜ் ஒரு பக்கம் இறந்து விடுவார். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒரு 30 வருஷமாக ஆஃப்லைன் மூடில் இருப்பார். ஆஃப்லைன் மூட்ஸ் என்ன அப்படின்னா சரக்கு, தம்மு, அதுக்கப்புறம் அந்த அடிதடி, வெட்டு குத்து, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு மேன்ஷன் வச்சு ஜாலியாக நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். அதுக்கப்புறமா நம்ம நண்பனே கொண்டுட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி தலைவர் சும்மா இருப்பார். அதுக்கப்புறமா இறங்கி உள்ளே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. சொல்லப்போனால் இது எப்படி மாறுது அப்படின்னா, விக்ரம் படத்தோட ஃப்ளேவர் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் வந்து எதுக்காக சத்யராஜை கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் இது ஸ்பாய்லர் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைலராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ்லையாக இருக்கட்டும், ஒரு சேரை காமிச்சிக்கிட்டே இருந்தால் பற்றிலாம், ஒரு கரண்ட் ஷாக் வைக்கிற ஒரு சேரை, அந்த சேரை வச்சு நிறைய பேர் டீகோடிங் பண்ணாங்க. சொல்லப்போனால் நானும் டீகோடிங் பண்ணேன், இது வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த சேரை வச்சு அந்த கதையை நகர்ற விதம் அப்படிங்கிறது லோகேஷோட ஒரு பஞ்சாக இருக்குது. அதாவது லோகேஷ் எப்போதுமே அவரோட படத்தில் நான் லிவிங் திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டுவார். அதாவது உயிரற்ற பொருட்கள் மேலே எப்போதுமே அவர் வந்து ஒரு இம்பேக்ட் வச்சு அது மூலமாக தான் கதையை நகரும். சொல்லப்போனால் கைதி படத்தில் அந்த தோடாக இருக்கட்டும், விக்ரம் படத்தில் அந்த பால் புட்டியாக இருக்கட்டும், இது மாதிரியான உயிரற்ற விஷயங்கள் அதை போய் தொடுறப்போ தான் அந்த படத்துக்கான இம்பாக்ட் மாறும் அப்படின்றதுல, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு நான் லிவிங் திங் மூலமாக ஒரு படம் நகருது அப்படின்னா அதுதான் அந்த சேர். இந்த படத்தோட ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சேர், அது ஒரு ஸ்பெஷலான ஹீரோ. அதுக்கப்புறமா இந்த படம் நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம், இது வந்து தலைவர் 171, மாசு, கூஸ் பம்ப்ஸு, 1000 கோடி எல்லாத்தையும் சொல்லலாம். உபேந்திரா யார் தெரியுமா, கர்நாடகாடா, நாகார்ஜுனா யார் தெரியுமாடா, ரட்சகன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமீர் கான் யாரும் தெரியுமா. இந்த படம் ஷோபின் சாகிரோட படங்க.